வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 30. விவசாயி வீட்டு விருந்தினர். சாம்ராஜ்ய சிருஷ்டி என்பது சாதாரண காரியமல்ல. அசாதாரண புருஷர்கள்தான் சரித்திரத்தில் அந்த காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். வெகு தூரத்திலிருந்து வந்து இன்னொரு நாட்டில் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதென்றால் அதில் பல கஷ்டங்கள் இருக்கின்றன. படையெடுத்து வந்த சைன்யம், யுத்தத்துக்கு பின் சளைத்த வீரர்கள் மீண்டும் சொந்த ஊர் திரும்ப இஷ்டப்படுவார்கள். அடிமைப்பட்ட மக்கள் எந்த காரியத்திலும் ஒத்துழைக்காமல் தொல்லை கொடுப்பார்கள். சொந்த வீரர்களை கண்டிப்பாலும் அடிமைப்பட்ட மக்களை அன்பினாலும் அடக்கி ஆளக்கூடிய திறமை வாய்ந்த தலைவனே சாம்ராஜ்யத்தை திடமாக ஸ்தாபிக்கிறான். சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவன் ஸ்தல மக்களின் ஒத்துழைப்பை எவ்வளவு தூரம் பெறுகிறான் என்பதை பொறுத்திருக்கிறது சாம்ராஜ்யத்தின் ஆயுட்காலம். அடிமைப்பட்ட மக்களின் ஆதரவை பெறாத சாம்ராஜ்ய அதிபதி எரிமலையின் உச்சியில் உட்கார்ந்திருப்பவனுக்கு சமானம். எந்த நிமிடத்திலும் எரிமலை வெடித்து அவனை ஊருத் தெரியாமல் அழைத்து விடலாம். நல்ல கட்டுப்பாடுள்ள சைன்யத்துடன் படையெடுத்து வரும் வீரனுக்கே இவ்வளவு தொல்லைகளும் ஆபத்தும் இருக்கின்றன. அப்படி இருக்க கட்டுப்பாடு சிறிதும் இல்லாதவர்களும் வெறி பிடித்தவர்களுமான ஹீனர்களை திரட்டி பாரத நாட்டில் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்பட்ட தோரமானாவின் நிலைமையை பற்றி சொல்லவா வேண்டும்? உள்ள ஆபத்தை தோரமானா நன்கு அறிந்திருந்தான். தீர்க்க தரிசனமும் மிக கூர்மையான புத்தியும் நிறைந்த தோரமானா இந்த ஆபத்தை தணிக்க 2 வழிகளை கையாண்டான். முதலாக ஹீனர் சைன்யத்தில் இந்துக்களையும் சேர்த்து கொண்டான். வெற்றி கொண்ட பிராந்தியங்களிலும் இந்து முறைப்படி விசாரணைகள் நடத்தி பின்பே குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை விதித்தான். தன் ஆதிக்கத்துக்குள்ளிருந்த மக்களுக்கு வெறியர்களால் ஆபத்தில்லை என்ற ஒரு நிம்மதியை ஏற்படுத்தினான். ஒரேடியாக பாரத நாட்டின் மேல் பாயாமல் சில ராஜ்யங்களை வெற்றி கொள்வதும் வெற்றி கொண்ட பிராந்தியங்களை திடப்படுத்துவதும் பிறகு மேற்கொண்டு விஸ்தரிப்பதுமாக சிறிது சிறிதாக ஹீன சாம்ராஜ்யத்தை ஹிந்துஸ்தானத்தில் பரப்பினான். ஹீனர்கள் சாம்ராஜ்ய சிருஷ்டியை பற்றி பிரஸ்தாபிக்கும் போது ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித், தோரமானா ஹீனர்களின் வழிகளை விட்டு ஹிந்து மன்னர்களைப் போல் நடந்து கொண்டான், மகாராஜா என்ற பெயரையும் சூட்டிக் கொண்டான் என்று கூறுகிறார். ஸ்தல மக்களையும் ஹீனர்களையும் சமரசப்படுத்தி கொண்டு போனதால் தோரமானா ஹீனர்கள் சொப்பனத்தில் கூட நினைக்க முடியாத அளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பாரத நாட்டில் ஸ்தாபித்தான். தோரமானாவின் இந்த சமரச மனப்பான்மையால் ஹீன சாம்ராஜ்யம் ஸ்திரப்பட்டும் திடப்பட்டும் வருவதை அஜித் சந்திரன் கவனித்தான். தோரமானாவின் சாமர்த்தியத்தோடு ஆனந்த தேவியின் சூழ்ச்சியால் குப்த ராஜ்யத்திற்குள்ளே ஏற்பட்ட பிளவும் ஹீன சாம்ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்கு நல்ல ஆதாரமாய் இருந்து வருவதும் அஜித் சந்திரனுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இத்தகைய ராஜ்ய அலைகள் தன் வாழ்க்கையில் அடிக்கடி விளைவித்து வரும் தொல்லையும் அஜித் சந்திரன் மனதில் தீவிரமாக எழுந்து நின்றது. ஆகவே தோரமானாவின் கட்டளைப்படி தன் மெய்காவலருடன் மூலஸ்தானபுரத்தை நோக்கி பிரயாணம் செய்த 3 நாட்களும் உபாத்தியாயன் யாருடனும் பேசாமல் ஆழ்ந்த யோசனையுடனே குதிரை மீது அமர்ந்து சென்றான். உபாத்தியாயனை தவிர வேறொரு மனிதனாயிருந்தால் மூலஸ்தானபுரத்தை நோக்கி செல்லாமல் வேறெந்த மார்க்கத்திலாவது தப்பி ஓடியிருப்பான். எப்பேற்பட்ட அபாயம் வந்தாலும் நிதானத்தை இழக்காத உபாத்தியாயன் மனம் எங்கு ஓடலாம் என்பதில் லயிக்கவில்லை. வரப்போகும் ஆபத்தை எப்படி சமாளிக்கலாம் என்பதை பற்றிய எண்ணமிட்டு கொண்டிருந்தது. அந்த எண்ணங்களுடன் சித்ராவை பற்றிய நினைப்பும் கலந்து கொண்டது. தன் யோசனைப்படி தோரமானாவின் இருப்பிடம் வந்து காமினியுடன் தங்க வேண்டியவள் ஏன் தப்பி ஓடிவிட்டாள்? தப்பித்தான் ஓடினாளா? அல்லது வேறு யாரிடமாவது சிக்கிக் கொண்டாளா? எந்த திக்கிலும் தப்ப மார்க்கமில்லையே. சைன்யத்தில் யாரிடம் சிக்கினாலும் காமினி உத்தரவுப்படி அவள் நீலதுர்க்கம் கொண்டு வரப்பட்டிருப்பாளே. ஆகவே அவள் யாரிடமும் அகப்படவில்லை. எங்கோ தப்பி ஓடி மறைந்து வசிக்கிறாள். தப்பி ஓடினாள் என்றால் தன்னிடம் வர அவளுக்கு இஷ்டமில்லையா? அப்படியானால் மூலஸ்தானபுரத்தில் அந்த அறையில் அந்த இரவில் நடந்ததெல்லாம் பெரும் நாடகமா? இப்படியெல்லாம் உபாத்தியாயன் நினைத்து பார்த்தான். இதை பற்றி நினைக்க நினைக்க உபாத்தியாயன் மனதில் துன்ப புயல் வீச ஆரம்பித்தது. அதை இயற்கையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வானம் கருத்தது. இடி மின்னல் குமுறலாக வையகம் அதிர்ந்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் பெரிதாக விழுந்த தூறலும் சுழற்சி அடித்த காற்றும் புயலும் மழையும் கலந்து வீசப்போவதை சுட்டி காட்டின. அஜித் சந்திரன் ஒருமுறை ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தான். அதை கவனித்த மெய்க்காவலர் தலைவனான முகுந்தன், நல்ல மழையோடு புயலும் கலக்கும் போல் இருக்கிறது மகாராஜ் என்றான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த உபாத்தியாயன், ரஸ்தாவுக்கு அருகில் தங்க ஏதாவது இடம் இருக்கிறதா என்று விசாரித்தான். கூப்பிடு தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது என்றான் முகுந்தன். சரி, அங்கேயே போய் இரவை கழிப்போம் என்று கூறிய உபாத்தியாயன் முகுந்தன் காட்டிய குறுக்கு பாதை வழியாக குதிரையை நடத்தினான். இதர வீரர்களும் பின்தொடர்ந்தனர். அவர்கள் கிராமத்தை அடைவதற்கும் மழை தீவிரமாக பிடித்துக் கொள்வதற்கும் சரியாக இருந்தது. முதலிலிருந்த வீட்டை அடைந்ததும் உபாத்தியாயன் கதவை தட்டினான். ஒரு கிழவி வந்து கதவை திறந்தாள்.
அம்மா, நானும் எனது வீரர்களும் மழையில் சிக்கிக்கொண்டோம். இரவு தங்க இடம் கொடுத்தால் மிகவும் புண்ணியமாயிருக்கும் என்று அஜித் சந்திரன் தாழ்மையுடன் கேட்டான். கிழவி அஜித் சந்திரனையும் அவன் பின்னால் நின்ற வீரர்களையும் கவனித்த பின், ஐயா, நாங்கள் ஏழை விவசாயிகள். உங்களைப் போன்ற பெரிய மனிதர்களை உபசரிக்க எங்களுக்கு வசதி இல்லை. உங்கள் குதிரைகளை கட்ட இந்த வீட்டில் இடம் கிடையாது. தவிர என் கணவரும் ஊரில் இல்லை என்றாள். அம்மா, நீங்களோ வயதானவர்கள். கணவர் இல்லாவிட்டால் என்ன? நாங்கள் ஏற்கனவே களைத்திருக்கிறோம். என் வீரர்கள் குதிரைகளுடன் அதோ உங்கள் வீட்டு கொள்ளையில் தெரியும் மாட்டுக் கொட்டடியில் இரவை கழிப்பார்கள். எனக்கு உள்கூடத்தில் தங்க அனுமதி கொடுத்தால் போதும். தயவு செய்யுங்கள் என்று அஜித் சந்திரன் மன்றாடினான். மிகுந்த வற்புறுத்தலினாலும் அனுமதி மறுப்பதால் லாபமில்லை என்ற காரணத்தினாலும் அந்த ஸ்திரீ ஒருவாறு சம்மதிக்கவே அடுத்த சில நிமிடங்களில் அஜித் சந்திரன் அந்த சிறு வீட்டின் கூடத்தில் தன் துணிமணிகளை பிழிந்து உலர்த்தினான். வீட்டு சொந்தக்காரி வேலைக்காரி மூலம் கொடுத்தனுப்பிய விவசாயியின் கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டு சட்டியில் தணல் கொண்டு வரச் சொல்லி மஞ்சத்தில் உட்கார்ந்து கால்களையும் கைகளையும் நெருப்பில் காய்ச்சி தேகத்தை சிறிது உஷ்ணப்படுத்தி கொண்டான். அடுத்த சில வினாடிகளுக்கெல்லாம் வீட்டு எஜமானி வேலைக்காரியை வைத்துக்கொண்டு அன்னம் பரிமாறினாள். சாப்பிட்டு அவன் கையை அலம்பிக் கொண்டிருக்கும் போது வாயிற்கதவை யாரோ தடதடவென தட்டும் சத்தம் கேட்டது. சீக்கிரம் கதவை திற, இல்லாவிட்டால் கதவை உடைத்து விடுவேன் என்று இறைந்தது ஓர் அதிகாரமான குரல். அந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தது உபாத்தியாயனுக்கு. அந்த அதட்டலை கேட்டு திகில் பிடித்து நின்ற வீட்டு எஜமானியையும் வேலைக்காரியையும் பார்த்த உபாத்தியாயன், நான் இருக்கும் வரையில் உங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது என்று உறுதி கூறி, அம்மா, நீங்கள் போய் கதவை திறவுங்கள் என்றான். அதே சமயத்தில் வேலைக்காரியையும் பார்த்து, நீ பின்புறமாக சென்று மாட்டுத் தொழுவத்தில் இருக்கும் என் வீரர்களை வாயிற்பக்கம் வந்து தயாராயிருக்க சொல். என் குரலை கேட்டதும் உள்ளே நுழைய வேண்டும் என்று உத்தரவிடு என்று உத்தரவிட்டான். 2 ஸ்திரீகளும் உத்தரவுகளை நிறைவேற்ற சென்ற பின் உபாத்தியாயன் மஞ்சத்தை கூடத்தின் கோடியில் இழுத்து போட்டுக்கொண்டான். கோடியிலிருந்த விளக்கை கூடத்தின் நடுவில் வைத்துவிட்டு பிறகு மீண்டும் மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவன் உட்கார்ந்திருந்த இடத்தில் வெளிச்சம் மிக மங்கலாயிருந்தது. வீட்டு எஜமானியான கிழவி கதவை திறந்ததும் ஒருவன் மிக ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்தான். அவனுக்கு பின்னால் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக நுழைந்தான் இன்னொரு வாலிபன். விளக்கு வெளிச்சத்தில் இருவரையும் கவனித்த உபாத்தியாயன் அசந்தே போனான். ஏனென்றால் முதலில் வந்தவன் ராகுலன், பின்னால் வந்தவன் சித்ராதேவியின் தம்பி. இருவரையும் உள்ளே விட்ட கிழவி கதவை தாழ்பாள் போடாமல் சும்மா சாத்திவிட்டு உள்ளே வந்தாள். அதற்குள் கூடத்தின் கோடியில் யாரோ இருப்பதை பார்த்த ராகுலன், யாரவன் என்று கிழவியை அதட்டினான். அம்மா, அவர்கள் உடையை களைந்து வேறு உடை அணியட்டும், நீ போய் பாலை கொண்டு வா என சொல்லிவிட்டு, ஐயா, இந்த வீட்டில் நானும் என் தாயாரும் தான் இருக்கிறோம். எனக்கு உடல்நிலை சரியில்லை. எழுந்து தங்களை உபசரிக்க கூட முடியாத நிலைமையில் இருக்கிறேன் என்றான் உபாத்தியாயன் குரலை நன்றாக மாற்றிக்கொண்டு. அவன் மேல் விளக்கு வெளிச்சம் சரியாக படாததாலும் அவன் அணிந்திருந்தது விவசாயியின் கிழிந்த உடையானபடியாலும் ராகுலனுக்கோ சித்ராவின் தம்பிக்கோ உட்கார்ந்திருப்பவன் யார் என சரியாக தெரியவில்லை. இத்தகைய நிலையில் வேறு உடை அணிந்து கிளவி கொண்டு வந்த பாலை அருந்திய அவ்விருவரும் மஞ்சத்தில் உட்கார்ந்ததும் பாழும் மழை வந்து கதையை பாதியில் நிறுத்திவிட்டதே. அந்த உபாத்தியாயன் கண்ணில் நான் எப்படி மண்ணை நன்றாக தூவினேன் என்பதை விளக்கமாக சொல்கிறேன், கேள் என்று ராகுலன் ஆரம்பித்தான். உபாத்தியாயன் புருவங்கள் ஒரு வினாடி நெற்றியில் உயர்ந்து நின்றன. ராகுலன் சொல்ல ஆரம்பித்த கதையை சித்ராதேவியின் தம்பியை விட மிக கவனமாக உபாத்தியாயன் கேட்கலானான்.